அன்பே அம்பையா என் பொச்சு குட்டியே அப்பா சும்மா இருப்பா நீ அதுக்கு செத்துக்கிட்டு கிடப்ப பூக்குது எங்கிட்டு பூக்குது மரம்புறம் பட்டு போச்சு நம் இடத்துக்கு பிரம்மாவின் மைந்தன் நாரத மகா சாமி ஆசீர்வாதம் சாமி பாருங்கள் சாமி அடேங்கப்பா ஆமா வாதன் சாமி வாழ்ந்துட்டு தான் இருக்கேன் அருமையான கானம்பாடியே கவிக்குயில் கருங்குயில் பாடியே கிடைக்கல 500 ரூபாய் ஏத்திட்டாங்க பாடியா ஆமா பாட்டு பாடல இல்லையா அதை சொல்லேன் அழகான கானம்பாடியே அன்புடங்கை பாடி போட மாட்டியே வளர்க வளர்க இந்த ஜென்மத்துல வளர்றதுங்க இருந்து அப்படியே தான் கிடக்குது அதை சொல்லல ஆடும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதானே வளர்ச்சி அதை சொல்ல வந்தேன் 1.5 மணத்துல வளர்ந்துருக்கு என்ன பண்றது மங்களம் உண்டாகட்டும் மங்களம் உண்டாகட்டும் இன்று போல் என்று வாழ்க மங்களம் உண்டான எனக்கு நான் இன்னும் உண்டாகலையே சாமி அதுக்கு என்ன பண்ண சொல்றேன் என்ன பிடிக்க வைக்கணும் இவனோட இப்படி திரியறா உனத்தை வெட்டிட்டாங்க இதுக்கு இப்படி அலையாதேன்னா அவ என்ன நினைச்சிட்டானா நீங்க நடுவுல ஓட்டுக்கே வருங்க சாம இந்த சாமனை பார்த்து கண்ணு வச்சிட்டா ஆமா இருக்கட்டும் எண்ணம் போல் வாழ்க்கை அமையட்டும் எண்ணம் போல இன்னைக்கு உங்களை டொங்காஸ் போடுங்க இந்த காசை போட முடியாது நீ போ முதல்ல 1 ரூபா காசு 5 ரூபா காசு கோபப்படாது ஏ சாமி மாட்டு தொழுவத்துல படுத்துருந்தீங்களா யாரு மாட்டு தொழுவத்துல நான் தூங்குவதெல்லாம் கிடையாதுமா ஏன்னா உண்ட மயக்கம் தொண்டருக்கு சாப்பிட்டது தூக்கம் வரும் நமக்கு தூக்கமும் கிடையாது சாப்பிட கிடையாது அறிவு கட்டவளே அறிவு கட்டவளே ஜாமி நீங்களும் அந்த உண்மையை பிடிச்சு விடுங்க ஜாமி அறிவு இருக்காடா அவதான் போயிட்டு அறிவு விவரமானாள்ரா மேல பார்த்தனாலே உண்ணில கீழே பார்த்த அதே பிடிச்சிருப்பேன் அம்மா தங்கச்சி ஐயா தங்கச்சி அங்கிட்டு போய் எடுப்பா பிச்சை கன்றாச்சு சாமி தான் பிடிக்கல நீயாவது பிடிவே எப்படா பிடிப்பேன் ஆமா நான் ஒரு பிடி பிடிச்சு விடுறேன் அதே முத்துராஜன் நீ வேற அங்கம்மா விட்டு உன்னிய போய் பிடி முத்துராஜன் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்குல்ல ஆமா அதை சேர்த்து தள்ளி விடு தொலைட்டு இருக்கிற ஒத்த ஆல்ரவுண்ட் சாப்பிட்டு விட்டு விட்டு தெருவில் தெரியாது பூங்குகில
இந்த அண்ணனோட ஆசீர்வாதம் உனக்கு என்றைக்கும் உண்டு. எப்பொழுதும் உங்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும். தங்க அண்ணா, நம்ம இடத்துக்கு பிரம்மாவின் மைந்தர் நாரதர் மகாமுனி வந்தார். நாரத மகரிஷியா? ஆம். தேவலோகவாசி. ஆம். பிரம்மாவின் மைந்தர், பிரம்மச்சரிய விரதம் கொண்டவர், 7-14 தங்குதடை என்று சென்று வரக்கூடியவர். அப்பேற்பட்ட மகானை காண வேண்டும். அதிகமா கத்தாது. ஊரா 2 வாழ்த்துக்களையா வாழ்க்கப்படலாம். கூப்பிடாமே வர்றாரு வருஷம். பாருங்கள் சுவாமி, ஆம். அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்க நம்மளும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். சென்று வரவாசம்மா. தங்க ஏன் இங்க துணுச்சுங்க. டேய் இங்க வா. ஆசீர்வாதம் வாங்கணும்ல? இங்க வாடி. உள்ள வேலையில இருக்கு. பாவடி அவுத்துட்டாடி. இன்னும் இருக்கு. பொள்ளந்துடியும் பொளந்து இங்க வாடி. ஓபி. இசை கானம் இசைப்பவரே, மணிமுத்த பாரு எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கேன். அது எக்ஸ்ட்ரா பிட்டிங் போட்டு நிப்பாட்டுறது. கங்காத்திக்கிட்டே தாளம் போடுறாருடா. சந்தையில மார்க்கெட்ல லோடு ஏத்திட்டு வர வண்டி சல்லு சல்லு சல்லுன்னு அடிச்சுட்டு வண்டி பிரேக் பிடிக்காது. ஆமா. இழுத்து கொண்டு போட்டு அப்ப கொஞ்சம் கிரீஸ் மாதிரி இருக்கட்டும் இருக்கட்டும். கொஞ்சம் கிரீஸ் போட்டோம்னா கொஞ்சம் லைஃபா இருக்கட்டும். அருமையான காடம்பாடி அன்போடு வரவேற்ற நங்கையினை வாழ்க. ஏன்டா நிக்கிற இப்படி? போயிட்டு வரேன் சாமி. எப்பத்தையும் போவேன். போகும்போது போக மாட்டேன். நீ எல்லாம் என்ன போக்குல போக போறீங்க? இல்லப்பா அப்படின்னு சொல்ல போறீங்க. அப்படி இருந்தாலும் நான் மட்டுமா போக போறேன்? எல்லாரும் என்ன போக்குல போக போறோமோ சென்று வாருங்கள் என்றாவது ஒரு நாள். ஏன்னா உலகத்தில் போக்குவரத்து என்பது இயற்கையில இறைவன் கொடுத்தது. ஏன்னா வருவதை காட்டிலும் போவதுதான் சிறப்பு பெற வேண்டும் புண்ணியமான வாழ்க்கை. அப்படி வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய வழியை நானும் காட்டுவதற்காக இருந்தாலும் வந்தாரை வாழ வடிக்க வள்ளி என்ற ஸ்தானத்தோடு என்னை வாடி வரவேற்றமைக்கு மிக்க சந்தோஷம். எனது மனது புலகாய் கிடப்படுகிறது. இருப்பினும் எனது கழகத்தின் வாயிலாக உன்னை வாழ்த்துவது கடமை என்ற கருத்தாலே எனது தலை நினைக்க ஒரு கழகம் கிடைத்தது இந்த நாளிலே. உலகு மலை பாட்டில் ஒரு பாட்டு பாடுது ஏதோ வேகவே என்னிடம் சாய்ந்தது என்னோட நேரத்தில் ஊருமை பாய்ந்தது என நினைத்தேனே நானே. எனது தலை நினைக்க ஒரு கழகம் கிடைத்தது இந்த நாளிலே.
வாழ்த்துக்கள் வாழ்க என்று உன்னை குறிஞ்சி வனத்திலே குயிலாக கூவுவதை பார்த்து நானும் உன்னை வர்ணிக்க வேண்டும் என்று அழகான பாட்டுக்கு மெட்டெடுத்தாலும் இந்த இடத்திலே கூட்டு குயிலாக இருந்து விட்டால் குயிலாக இருந்தாலும் அடைவிட்ட குயிலாக இருக்காமல் சுதந்திர பறவையாக நீ வாழ வேண்டும் என்று உன்னை ஆசீர்வதித்து உன்னிடம் ஒரு சில விவரங்கள் கேட்க வேண்டும். மொழி